சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். நேர்களே, சபாநாயகரை இசக்கி சுப்பையா அவர்கள் சந்திச்சதை தான் இப்போ முக்கிய செய்தியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா அம்பாசமுத்திரம் தொகுதி எம்எல்ஏவா இருந்த இசக்கி சுப்பையா சமீபத்தில் தான் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சார். அதிமுகலேருந்து விலகி தாவேக்கால இணைஞ்சார். இந்த நிலையில் இசக்கி சுப்பையா உள்ளிட்ட ராஜினாமா செஞ்ச உறுப்பினர்கள் மேலே நடவடிக்கை, கட்சி தாவல் தடுப்பு தடை சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அதிமுக தரப்புல கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில உங்க மேல ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு விளக்கம் கொடுங்கன்னு சட்டப்பேரவை தலைவர் சொல்லியிருந்தாரு. அதுக்காக விளக்கம் கொடுக்கறதுக்காக இப்ப இசக்கி சுப்பையா அவர்கள் சபாநாயகரை சந்திச்சிருக்காரு. இதற்கு முன்னாடி ராஜினாமா செஞ்சிருந்த மற்ற உறுப்பினர்கள் எல்லாருமே விளக்கம் கொடுத்துட்டாங்க. அந்த வகையில தற்போது இசக்கி சுப்பையாவும் விளக்கம் கொடுக்கிறாரு. அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கரன். வணக்கம் பாஸ்கரன், இந்த விவகாரம் குறித்து விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. மரகதம், குமரவேல், சத்யபாமா, ஜெயக்குமார் 3 பேரும் ஏற்கனவே சபாநாயகரை சந்தித்து விளக்க கடிதம் கொடுத்திருந்தாங்க. ஆனா இசக்கி சுப்பையா விளக்க கடிதம் கொடுக்கவில்லை. இதன் காரணமாக இன்றைய தினம் சபாநாயகரை சந்தித்து ஏற்கனவே அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக அம்பாசமுத்திரத்துடைய எம்எல்ஏவாக இருந்த இசக்கி சுப்பையா தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து தமிழக வெற்றி கழகத்துல இணைந்து விட்டார். அதற்கு முன்னதாகவே அதிமுக சார்பாக சபாநாயகரை சந்தித்து கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழே இசக்கி சுப்பையா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது சபாநாயகரிடம் புகார் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் இசக்கி சுப்பையா அவர்கள் இன்று சபாநாயகரை சந்தித்து நேர்ல விளக்கு கடிதம் கொடுத்திருக்காரு. அதனடிப்புல சபாநாயகர் அந்த கடிதத்தின் மீது முடிவெடுப்பார். ஏற்கனவே 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்தது தொடர்பாக விளக்கம் கேட்கப்பட்டு அந்த விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில 4வது நபராக இசக்கி சுப்பையாவும் தன்னுடைய விளக்க கடிதத்தை சபாநாயகரிடம் கொடுத்திருக்கார். சபாநாயகர் JCD பிரபாகர் இசக்கி சுப்பையா கொடுத்த கடிதத்தின் மீது விரைவில் முடிவெடுப்பார். அந்த முடிவுக்கின் அடிப்படையில் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நன்றி பாஸ்கரன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.